செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் நீண்ட தூரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நந்தகோபாலிடம் கேட்போம். நந்தகோபால், வணக்கம். முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. நந்தகோபால், முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. திருப்போரூர் முருகன் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுவாமி தரிசனம் செய்தார். அது மட்டுமின்றி திருப்போரூர் முருகன் கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் புத்தாண்டை ஒட்டி அலைமோதியதால் நீண்ட தூரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள். அது தொடர்பான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. புத்தாண்டு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய ஆலயங்களில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் திருப்போரூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய சூழலில் குடும்பத்தாருடன் முருகனை வழிபட்டார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். தொடர்ந்து எமது செய்தியாளர் நந்தகோபாலிடம் பேசுவோம். நந்தகோபால், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திருப்போரூர் முருகன் கோயிலில் இந்த புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்த வண்ணமாக உள்ளனர். காலை 3 மணியிலிருந்து திருப்போரூர் முருகன் கோவில் நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணமாக இருக்கிறார். அந்த முருகன் கோவிலில் பக்தர்களின் குடும்பமாகவும் குழந்தைகளோடும் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது திருப்பூர் முருகன் கோவிலுக்கு பாமக நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது குடும்பத்துடன் அவரது மனைவி மற்றும் கட்சி ஆட்கள் உட்பட ஏராளமானவர் குடும்பத்துடன் தற்போது முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பூர் முருகன் கோவில் தற்போது தரிசனம் செய்து வருகிறது. இந்த கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர் கலந்து கொண்டனர். அதில் முருகப்பெருமானுடன் மூலவரை தரிசனம் செய்துவிட்டு தற்போது அந்த உள்மண்டபம் வெளிமண்டபம் உள்ள இடங்களை அன்புமணி ராமதாஸ் தற்போது சுற்றி வருகிறார். திருப்பூர் முருகன் கோவில் காலை முதல் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்து வந்த சூழலில் ஏராளமானவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். அங்கு மகர விளக்கு ஏற்றுவது, நெய் தீபம் ஏற்றுவது, தேங்காய் உடைத்து தீபார்த்தனை செய்வது போன்ற செயல்களிலும் பக்தர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் இன்று புத்தாண்டு முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருப்பூர் முருகனை சாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.